ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூரில் பொங்கல் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதை பற்றின வீடியோ தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஒரு செலிப்ரேஷன் வந்து இப்போ எங்கே நடந்துட்டுருக்குன்னா, லிட்டில் இந்தியாவில் இருக்க இந்தியன் ஹெரிடேஜ் சென்டரில் வந்து நடந்துட்டுருக்குங்க. ஆல்ரெடி வந்து ஜான்வரி 10th 11th வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து ஜான்வரி 17 அண்ட் 18 வந்து நடக்க போகுது. ஒன்லி வீக்கெண்டில் மட்டும்தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஜான் 10th 11th வந்து மிஸ் பண்ணவங்க வந்து இந்த வீக்கெண்ட் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அட்மிஷன் தான். வெளியவே வந்து டெக்கரேஷன்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்து இப்போ என்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். உள்ளே வந்ததும் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பானையெல்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ பூத் இருந்துச்சு. அதாவது இங்கே வந்து இந்த வீடு மாதிரி செட் பண்ணி, அந்த கூரையெல்லாம் செட் பண்ணி, பக்கத்தில் வந்து மாடு உட்காந்துருக்க மாதிரி, அதுக்கப்புறம் அந்த தூக்குவாளி, இந்த பால்லாம் வந்து கறப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னா வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி கரகம் வச்சு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதாவது இங்கே வந்து வில்லேஜ் ட்ரெஸ்அப் அப்படி வந்து போட்டிருந்தாங்க. அங்கே வந்து இந்த ரெடிமேட் தோட்டி, அதுக்கப்புறமா வந்து சாரீ இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. வேணுன்றவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி இந்த கரகம் தலையில் வச்சு வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி கரகம் வந்து தலையில் வச்சு வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரைஸ் வின்னோயிங். ஆக்சுவலா நம்ம வந்து இந்த அரிசிலாம் புடைப்போம் பார்த்தீங்களா, அந்த அரிசி தனியா, அதுக்கப்புறம் அந்த நெல்லோட அந்த தோல் தனியா, இதெல்லாம் வந்து நம்ம அரிசியில வந்து புடைச்சு பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நெறைய சின்ன பசங்களுக்குலாம் வந்து தெரியாது. ஸோ அவங்கலாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற மாரி இருந்துச்சு இதெல்லாம். அடுத்தது வந்து புள்ளி கோலம். சின்ன சின்ன கோலங்கள்லாம் வந்து புள்ளி வச்சு போடுறது வந்து சின்ன பசங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து பொங்கல் கேம். ஆக்சுவலா இங்க வந்து லைனா இந்த பாட் வச்சிருக்காங்க இல்லையா, அதில வந்து அந்த சின்ன சின்ன பை மாரி வச்சிருக்காங்க. அத வந்து கரெக்ட்டா போடணும். அதில வந்து சும்மா மில்க்கு, சுகர் அந்த மாரி வந்து அந்த மாரிலாம் வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த பானையில கரெக்ட்டா போட்டா, போடுறவங்களுக்கு வந்து சாக்லேட் குடுத்தாங்க. அந்த மாரி ஒரு கேம் வந்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா தமிழ் புக்ஸ். இது வந்து நம்ம பே பண்ணி வாங்கணும். பக்கத்துலயே வந்து கவுண்டர் இருந்துச்சு. நம்ம வேணும்னா வந்து வாங்கிக்கலாம். அடுத்ததா வந்து இங்க பாட் மேக்கிங் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து ஃப்ரீ தான். சின்ன சின்ன பாட்லாம் வந்து செஞ்சு குடுத்துட்டுருந்தாங்க. யார் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். நம்ம தேவைப்பட்டா நம்ம வந்து காசு வேணும்னா குடுக்கலாம். இல்ல வேற ஏதாவது டிசைன்லாம் வேணும்னா, அதெல்லாம் வந்து நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க வந்து ரொம்ப அழகா வந்து குட்டி குட்டியா பானைலாம் வந்து செஞ்சு குடுத்துட்டுருந்தாங்க. அடுத்த கவுண்டர்ல வந்து ஃப்ரீ ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் இருந்துச்சு. ஃபுட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்க்கரை பொங்கல். ஸோ வரவங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயா சர்க்கரை பொங்கல், இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து குடுத்துட்டுருந்தாங்க. சர்க்கரை பொங்கல் எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட்டா நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே நம்ம வந்து போனோம்னா, மேல வந்து லெவல் 1க்கு வந்து போகணும். ஸோ லெவல் 1 மேல போய் என்னலாம் இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ மேல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இருந்துச்சு. ஃபெஸ்டிவ் மார்க்கெட். அதுக்கப்புறமா வந்து கிட்ஸ்க்கான சில ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து வச்சிருந்தாங்க. இங்கேயே வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு வந்து குடுத்துட்டுருந்தாங்க எல்லாருக்குமே. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுவும். இங்க வந்து ஃபுல்லா பொங்கல் பத்தின சில டெக்கரேஷன்லாம் பண்ணி, பொங்கல்னா என்ன? அந்த மாரியான சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து வச்சிருந்தாங்க. எல்லாமே வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. மாட்டு பொங்கலுக்கு வந்து இந்த மாரி மாடு மாரி டிசைன் பண்ணி, அதுக்கப்புறம் ஆடு, கோழி இதெல்லாம் மாரி வந்து வச்சிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்து வந்து பெரிய பொங்கல் பானை, அதுக்கப்புறம் கரும்பு மாதிரியெல்லாம் வந்து பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாமே வந்து பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பல்லாங்குழி, அதுக்கப்புறமா வந்து கல்லு வச்சு விளையாடுறது, ஆடு புலி ஆட்டம் இதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. நம்ம பசங்களுக்கு வந்து செல்ஃபோன்ல இருக்க கேம் தான் வந்து இப்ப வந்து தெரியும். ஸோ இந்த மாரி விளையாட்டெல்லாம் பார்க்கும்போது, இங்க இருந்த சின்ன பசங்கலாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாவே விளையாடுனாங்க. அந்த சைடு வந்து பரமபதம் இந்த விளையாட்டெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தோம்னா, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து கடைகள் தான். இங்க வந்து ஒரு ஷாப்ல ஃபுல்லா வந்து ஹோம் மேட் ஸ்வீட், அதுக்கப்புறமா வந்து மில்லட்ல பண்ண ஸ்வீட்டு, ஃபுல்லாவே வந்து ஜாகரில பண்ண ஸ்வீட் இந்த மாரியான ஸ்வீட்ஸ்லாம் வந்து வச்சிருந்தாங்க. டேஸ்ட் பண்றதுக்கு வந்து குடுத்தாங்க. ஸ்வீட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பக்கத்துலயே இன்னொரு டெசர்ட் ஷாப்பும் வந்து இருந்துச்சு. ஸோ அடுத்ததா வந்து இங்க ஃபுல்லா வந்து குர்தாஸ், அதுக்கப்புறமா வந்து
அதுக்கு மேட்சான இயர்ரிங்ஸ் இந்த மாரி செட்டெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. அடுத்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து டாப்ஸு, சாரீஸ் அதுக்கப்புறமா ரெடிமேட் ப்ளவுசஸ் இந்த மாரி ஷாப்ஸ்லாம் வந்து நெறைய இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபுல்லா இந்த ஆக்சஸரீஸ் செட்டு இதெல்லாம் வந்து ரொம்பவே கிராண்டா அழகா வந்து வச்சிருந்தாங்க. நெறைய இயரிங்ஸ் கலெக்ஷன்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லா சாரீஸ்லாம் நெறைய இருந்துச்சு. கலர்ஃபுல்லான சாரீஸ் நெறைய கலர்ல வந்து சாரீஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிட்ஸுக்கான சில ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து வச்சிருந்தாங்க. இந்த மாரி கீ செயின் மேக்கிங் அதுக்கப்புறமா வந்து இந்த கிராஃப்ட்ல வந்து இந்த மாட்டு வண்டி பண்றது இந்த மாரிலாம் வந்து வச்சிருந்தாங்க. எல்லாமே வந்து ஃப்ரீ தான். இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ தான். அந்த ஷாப்லாம் மட்டும் நம்ம என்ன வேணுமோ அத வந்து நம்ம பே பண்ணி வாங்கிக்கணும். ஸோ நெறைய பேர் வந்து இங்க பொங்கலுக்கு ஊருக்கு போக முடியாம இந்த மாரிலாம் இருப்போம். ஸோ இந்த மாரிலாம் வந்து பார்த்தோம்னா, கொஞ்சம் நமக்கு வந்து நல்லாருக்கும். இந்த பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாமே வந்து நெறைய வந்து சின்ன பசங்களுக்கு தெரியாத அந்த ட்ரெடிஷன் அதெல்லாம் வந்து இங்க கூட்டு வந்தோம்னா, அவங்களுக்கும் வந்து தெரியும். ஸோ வெளியில வந்து இந்த மாரி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் வந்து வச்சிருந்தாங்க. எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த வீக்கெண்ட்ல மிஸ் பண்ணவங்க வந்து கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட்டா இருந்தீங்கன்னா, இந்த 17 அண்ட் 18 வந்து கண்டிப்பா போய் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.